ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பர்தலமேயு திருநாள் என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த பர்தலமேயுவினுடைய திருநாளாக நாம் இந்த நாளை ஆசரிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 24ஆம் தேதி பரிசுத்த பர்தலமேயுவின் திருநாள் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, பர்தலமேயு என்று சொல்லுகின்றவர் ஆண்டவருடைய சீடர்களிலே 12 பேரிலே ஒருவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பர்தலமேயு என்று சொல்லுவது அவருடைய பெயர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அங்கே தல்மேயுவின் மகன், பர் என்று சொல்லுகின்ற வார்த்தை இன்னாருடைய மகன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு பர்தலமேயு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஏனென்றால் பர்திமேயு என்பது ஒரு கண் தெரியாத மனிதனை நமக்கு தெரியும். அந்த மனிதன் அங்கே திமேயுவினுடைய மகன் தான் பர்திமேயு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பர்தலமேயு என்று சொல்கிறது தல்மேயுவினுடைய குமாரன் இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவர் யார் என்று, இவருடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே அவரை பர்தலமேயு என்று அழைக்கின்றார்கள். ஆனால் யோவான் சுவிசேஷகத்திலே பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் அங்கே பிலிப்பு அறிமுகப்படுத்துகிற நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிறது. இறையியலாளர்கள் இவ்வாறாக திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பர்தலமேயு என்று சொல்லப்படுகின்ற அருமையான இந்த நாத்தான்வேலை குறித்து நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவர் ஆண்டவருக்கென்று அருமையாக ஊழியம் செய்த ஒரு மனிதராக காணப்படுகின்றார். இவர் ஊழியம் செய்த அந்த செயல்பாடு என்பது, அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தார், மெசபத்தோமியாவிலே, துருக்கியிலே, இன்றைய ஈரானிலே அவர் ஊழியம் செய்தார். ஏன், அவரை குறித்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்தியாவிலே வந்து ஊழியம் செய்தது தோமா என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சென்னை பட்டணத்திலே தென் தமிழகத்திலே வந்தார் என்று சொல்லி. அதே போன்று இந்த பர்தலமேயு என்று சொல்லுகின்றவர் அங்கே மும்பை பட்டணத்திலே, இன்று மும்பை என்று அழைக்கப்படுகிற மும்பை பட்டணத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லி அங்கே ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. அங்கே 2ஆம் நூற்றாண்டிலே மத்தேயு சுவிசேஷம் எபிரேய மொழியிலே கிடைக்க பெற்று அது இந்த பர்தலமேயு பயன்படுத்தியது என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாக ஊழியம் செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது அங்கே அர்மேனியா என்று சொல்லுகின்ற இடத்திலே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற அரசன், குறிப்பாக போலிமியஸ் என்று சொல்லுகின்ற அரசன் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆகவே அவனுடைய சகோதரன் இவன் மீது கோபம் கொண்டு, அந்த போலிமியஸ் என்று சொல்லுகிறவருடைய சகோதரன் ஆஸ்டியாகஸ் என்று சொல்லுகின்றவன் இவர் மீது பொறாமை கொண்டு, ரோமருடைய நற்பெயர் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி பயந்து இவன் இந்த அருமையான பர்தலமேயுவை அவர் கொலை செய்தார். எப்படி கொலை செய்தார் என்று சொன்னால், சாதாரணமாக அல்ல, உயிரோடு அவருடைய தோலை உரித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்று கூட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில அங்கே தோல் பதனிடுகிறவர்கள், இன்னும் ஆடு மாடுகளை வெட்டுகிற கசாப்பு கடைகள் வைத்திருக்கின்றவர்கள் இந்த நாளை அவர்கள் மிக சிறப்பாக, மிக வருத்தத்தோடு ஆசரிக்கின்ற ஒரு நாளாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் அவர் உயிரோடு கூட அவர் தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்ட நாள் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக நாம் வந்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த நாளிலே இந்த அருமையான மனிதரை குறித்து, பர்தலமேயு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாத்தான்வேலை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, முதலாவதாக இந்த நாத்தான்வேலை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி. அவர் என்ன சாட்சி சொன்னார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இடத்திலே இந்த நாத்தான்வேல் அழைத்து கொண்டு வரப்படுகின்றார் பிலிப்புவின் மூலமாக. பிலிப்பு அழைத்து கொண்டு வருகிற பொழுது இந்த நாத்தான்வேல் கேட்கின்றார், நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு நன்மை உண்டாகுமா என்று சொல்லி, வந்து பார் என்று சொல்லி அழைத்து வருகின்றார். வந்தவுடன் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனை குறித்த ஒரு சாட்சியை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனடியாக ஆண்டவரே, எப்படி என்னை குறித்து தெரியும் என்று சொல்லுகிற பொழுது, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை கபடற்றவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சாட்சி கபடற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது
வெளிப்படை தன்மையுடையவராக அவர் காணப்படுகின்றார். உள்ளத்திலே ஒன்று, சிந்திப்பது ஒன்று, அந்த சிந்தனை வார்த்தையிலே வருகிற பொழுது உதட்டிலே ஒன்றாக இருக்கிறது. உதட்டிலிருந்து அது வார்த்தையாக வெளிவருகிற பொழுது வேறு விதமாக, வார்த்தையாக வெளிவந்தாலும் அது செயல்பாடுக்கு வருகிற பொழுது இன்னும் வேறு விதமாக மாறிவிடுகிற மனிதர்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே இவருடைய உள்ளிந்திரியங்களை பார்த்து உள்ளத்துல என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் என்று சொல்லி அவர் வெளிப்படை தன்மையுடையவர். அதுதான் ஆண்டவருக்கு மிக பிரியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவருடைய சாட்சியை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம உள்ளிந்திரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நாம எப்படிப்பட்டவங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நாம எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்பதற்கு இந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அது மாத்திரமல்ல, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகின்ற சாட்சி. ஆண்டவர் இந்த அருமையான நாத்தான் வேலினுடைய விசுவாச வாழ்க்கை பெருகத்தக்கதாக அங்கு நாசரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று அந்த ஒரு கேள்வியை எழுப்பி கேள்வியின் விடையாக இயேசு இங்கே பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற காரியம், எதிர்பார்க்கிற காரியம், இந்த நாத்தான் வேலில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த நாத்தான் வேல் மூலமாக நாமும் கபடற்றவர்களாக இந்த உலகத்திலே வெளிப்படை தன்மையோடு திருச்சபையின் காரியங்கள், சமூகத்திலே, குடும்பத்திலே நாம் வெளிப்படை தன்மையோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பர்தலமேயு என்கின்ற நாத்தான் வேலின் சாட்சி. நாத்தான் வேல் இதுவரையிலும் என்ன கேட்டுக்கொண்டு வந்தார்? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்டார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது உடனடியாக அந்த 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். உடனே பார்க்கிறார், இந்த தன்னை குறித்து அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று சொன்ன பொழுது ரபி என்று சொல்லுகிறார். நீர்தான் எனக்கு வழிகாட்டி, நீர்தான் எனக்கு போதகர், இன்றிலிருந்து எனக்கு எல்லாம் நீர்தான் என்று சொல்லி ரபி என்று சொல்லியும் நீர் தேவனுடைய குமாரன். நாசரத்திலிருந்து நன்மை வருமா? இவர்தான் ரட்சிக்கக்கூடியவரா என்று கேட்ட பொழுது அங்கே அந்த பிலிப்பு சொல்லி வந்தான், வேத வாக்கியங்களிலும் அங்கே தீர்க்கதரிசிகளும் மோசே முதலானவர்களும் சொல்லி இருக்கிற அந்த நபரை நாங்கள் கண்டோம், அவர்தான் இந்த இயேசு, அவர்தான் யோசேப்பின் குமாரனாக இயேசு என்று அழைத்து வந்தார். ஆனால் அவன் இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன மாறுத்தரத்தின் வழியாக ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அருமையாக ஆண்டவரை குறித்து அவன் அறிக்கை செய்தான். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவரை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் நாம் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அவரை என்னுடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவரை எத்தனை முறை அறிந்திருந்தாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதிலே நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் இந்த அருமையான நாத்தான் வேல் உடனடியாக நீர் தேவனுடைய குமாரன் என்று அவரை அறிக்கை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட இந்த நாளிலே இந்த ஆண்டவரை இந்த நாத்தான் வேலை போன்று உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய வழிகாட்டி என்பதை உணர்ந்து அவர்தான் என் ஆண்டவர் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரையே பணிந்து கொள்வோம். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மூன்றாவது காரியமாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இப்படி சொன்னதுனால மாத்திரம் நீ நினைச்சிராத, நீ இவைகளின் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பெரிதானவைகள் என்று சொல்லுகின்ற பொழுது 51ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பெரிதானது என்னது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். பாருங்கள், ஒரு மகிமையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா அது என்னதா இருக்கும்? வானம் திறந்திருக்கும். உங்களுக்கு இந்த சரீர பிரகாரமான கண்கள் மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும். அதனால் வானம் திறந்திருக்கிறதை காண்பீர்கள். அந்த வானத்திற்கு இங்க இருக்கிற மனுஷகுமாரனத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏறுவார்கள், இறங்குவார்கள். இதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த யாக்கோபு ஒரு இடத்திலே நித்திரை செய்கிறவனாக கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறான். இரவிலே சொப்பனம் காண்கிறான். அப்பொழுது ஒரு
ஏணி வானத்துக்கு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக காணப்பட்டார்கள். அந்த இடம்தான் அங்கே அவனுடைய வழிபாட்டிற்குரிய இடமாக, அங்கே அவர் தசம பாகம் செலுத்துகிற இடமாக, பலியிடுகிற இடமாக இந்த யாக்கோபுக்கு அங்கே கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வானத்தின் வாசல் என்று அவன் அங்கே பெயரிட்டான். ஆண்டவர் இயேசுவும் இந்த அருமையான நாத்தான்வேலுக்கு கொடுத்த ஒரு மகிமையான அனுபவம் என்ன? அந்த வானத்தின் வாசலை தரிசிக்கத்தக்கதாக இந்த தேவனுடைய குமாரன் என்பதை அவர் மனுஷகுமாரனாக தன்னை அறிமுகம் செய்து தேவ தூதர்கள் தனக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த மகிமையை காணும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற மகிமையை காணும்படியாக ஆண்டவர் இந்த நாத்தான்வேல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது இவைகளில் மேலானவைகளை நாம் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை உதவி செய்வார். இந்த உலக பொருள்களுக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரமல்ல ஆண்டவரை தேடுவது. ஆண்டவர் நமக்கு பரலோக வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை, நித்தியமான வாழ்க்கையை நமக்கென்று தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் தரிசிப்போம். இந்த நாத்தான்வேலுடைய திருநாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியை நம்முடைய சாட்சியாக, நம்மை பார்த்தவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களாக நாம் மாறுவோம். நாம் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக, ரபியாக, தேவனுடைய குமாரனாக நாம் அறிந்து அறிக்கை செய்வோம். மேலானவைகளை காணும்படியாக நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.